ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீமிஸ் கஃபேவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சத்தான கால்சியம் சத்துக்கள் அதிகம் நிறைஞ்ச கேழ்வரகு அடை எப்படி டேஸ்டியாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி அடையில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு நூக்கல், 2 கேரட், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து எடுத்துருக்கிறேன். இஞ்சி, கருவேப்பிலை. நூக்கலும் கேரட்டும் நல்லா துருவி எடுத்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இஞ்சியும் துருவி எடுத்துட்டேன். கருவேப்பிலையும் நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். இந்த அடையில் முருங்கைக்கீரை சேர்த்து செய்யும் போது இன்னும் சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் சேர்த்து தாங்க செஞ்சுருக்கிறேன். வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யும் போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. 3 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு சத்து மாவு சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சம் சீரகம், உப்பு, பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். சத்து மாவு இல்லாமல் வெறும் கேழ்வரகு மாவு மட்டும் வச்சு கூட செய்யலாங்க. சத்து மாவு சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் பசங்களுக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை அப்படியே மாவோடே கலந்து செய்யலாங்க. ஆனால் பசங்களுக்கு அந்த ரா ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் கொஞ்சம் லேசாக வறுத்து சேர்க்குறேங்க. ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க. எண்ணெய் காஞ்சதோ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சி, பச்சை மிளகா, வெங்காயம், நூக்கல், கேரட் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வதக்க வேண்டாம், ஏன்னா திரும்பவும் நம்ம தவாவில் போட்டு அதை வேக வைக்க போகிறோம். அதனால் 1 நிமிஷம் அந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். பசங்க நூக்கல், கேரட்லாம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாத பசங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா அதில் வெஜிடபிள்ஸ் இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது, அழகாக சாப்பிட்ருவாங்க. இதில் நூக்கலுக்கு பதிலாக நம்ம முள்ளங்கி கூட போட்டுக்கலாங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நாம் வதக்கி வச்சுருந்த வெஜிடபிள்ஸு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஏன்னா வெஜிடபிள் இருக்கிற ஈரப்பதம் நல்லா மாவில் பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாங்க, நமக்கு தட்டுறதுக்கு வராது. அதனால் மாவு கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா இந்த பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், மாவு எவ்வளோ நல்லா லூஸாக இருக்குது. இந்த மாதிரி பிசைஞ்சால் தான் நமக்கு நல்லா தட்டுறதுக்கு மெலிசாக வரும். ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். தண்ணி போட்டு கூட தட்டலாங்க. எண்ணெய் போட்டு தேய்ச்சா தான் நல்லா ஒட்டாமல் வரும். நமக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தண்ணி தொட்டு நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாங்க. வாழை இலை இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்து நல்லா ஈரத்தில் நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இதே மாதிரி தண்ணி தொட்டு நல்லா நம்ம ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாங்க. அதுலேயும் நல்லா ஒட்டாமல் வரும். வாழை இலையில் தட்டும்போது வாழை இலையோட மணமும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ரவுண்டாக தட்டிட்டு ஓரத்தில் நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வெந்து வரும்போது நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அடை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த மாதிரி 3 ஹோல் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி செய்யும் போது அடை நல்லா எல்லா பக்கமும் வெந்து வரும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற அடையை வாழை இலையோடு சேர்த்து அப்படியே தவாவில் போட்டுடலாங்க. 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த வாழை இலையை நல்லா வெந்து அந்த வாழை இலை அதில் ஒட்டாமல் வரும். நல்லா அந்த மாதிரி வேகும் போது வாழலையோட மணமும் நல்லா அடை மாவில் இறங்கியிருக்குங்க. அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இலையை அடையிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அப்போ தான் அந்த மூடியோட நீராவி பட்டு மேல் பக்கம்லாம் நல்லா வெந்து வரும். நம்ம மூடலைன்னா மேல் பக்கம் அப்படியே வெள்ளையாகவே இருக்குங்க. மாவு அங்கங்கே இருக்கும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு நம்ம ஹோல் போட்ட இடத்துல ஒரு 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. சுற்றி 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லா ஓரத்துலேயும் மொறுன்னு இருக்கும். உள்ளேயும் எல்லா இடத்துலையும் எண்ணெய் போய் நல்லா வெந்து வருங்க. நல்லா ஒரு பக்கமும் 2 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. நல்லா வெந்து வந்தால் தான் உடம்புக்கு நல்லது. வேகாமல் எடுத்துட்டோன்னா வயிறு வலி வருங்க. நல்லா கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணி நல்லா 2 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. அடை நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வெந்து வருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஹெல்த்தியான கேழ்வரகு அடை ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த அடையை அப்படியே சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு அப்படியே சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்குங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிடுவோங்க. இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.